பசுமை போர்த்திய அந்த அழகிய காட்டில் அன்று ஒரு கொடூரம் மீண்டும் அரங்கேறியது. அந்த காட்டின் அரசன் என தன்னை அழைத்துக் கொண்ட ஒரு கொடூர சிங்கம் அன்று புதிதாக கன்றை ஈன்ற ஒரு மானை காவ வாங்கியது. இப்படி தினமும் பல விலங்குகளை அந்த சிங்கம் கொன்று சாப்பிட்டு தன் கொடூர குணத்தை வெளிப்படுத்தியது. இதனால் அந்த காடு முழுவதும் பயமும் சோகமும் எங்கும் பரவியிருந்தது. இதனால் அந்த காட்டில் வாழும் விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தன. ஐயோ, நம்ம வாழ்க்கை இப்படியே போகுதே. இப்படியே போனா நாளை யாரோ ஒருத்தர் இறந்து போவார். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க வேண்டியிருக்கு என்று ஒரு மான் தன் பயத்தை வெளிப்படுத்தியது. இப்படி ஒவ்வொரு நாளும் பயத்துடன் வாழ்ந்து சாவதற்கு பதில் நாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக அந்த சிங்கத்துக்கு இரையாகிவிடலாம். இதனால் ஒவ்வொருவரும் தன் முறை வரும் வரை நிம்மதியுடன் வாழ முடியும் என்று ஒரு நரி சொல்ல, வேறு வழியின்றி மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டன. விலங்குகள் திட்டம் தீட்டிய பின் அந்த நரி அதை சிங்கத்தின் குகைக்கு சென்று சிங்கத்திடம் சொன்னது. இதற்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் தினமும் காலை சூரியன் உதயமான ஒரு நாழிகைக்குள் என் இரை என் குகை தேடி வர வேண்டும். கால தாமதமானால் நான் இந்த விதிக்கு கட்டுப்பட மாட்டேன். இதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக அந்த சிங்கத்தின் குகைக்கு அழுது கொண்டே சென்று இரையானார்கள். ஒரு நாள் ஒரு சின்ன முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு புத்திசாலி முயல். வலிமையால் வீழ்த்த முடியாதவரை அறிவால் வீழ்த்த முடியும் என்று அது நன்கு அறிந்தது. அந்த முயல் வழக்கத்தை விட ஒரு நாழிகை தாமதமாக சிங்கத்தின் குகைக்கு சென்றது. ஏய் முயலே, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய்? அரசே, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களது குகைக்கு வரும் வழியில் உங்களை விட பெரிய இன்னொரு சிங்கத்தை கண்டேன். நான் தான் இனி இந்த காட்டின் அரசன். உன் ராஜாவை அழைத்து வா, அவனை கொன்று விடுகிறேன் என்று அது உங்களை சவால் செய்கிறது அரசே என்று முயல் சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சத்தில் சிங்கம் முயலுடன் சென்றது. ஒரு ஆழமான கிணற்றின் அருகே முயல் அதை அழைத்து வந்தது. பாருங்கள் அரசே, இந்த கிணற்றில் தான் அந்த சிங்கம் இருக்கிறது. கிணற்றில் தன் பிம்பத்தை பார்த்த சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. கிணற்றின் நீரில் தெரிந்த தனது பிம்பத்தை மற்றொரு சிங்கம் என்று நினைத்து ஏமாந்தது. கோபத்தில் கர்ஜனையுடன் கிணற்றில் இருக்கும் தனது பிம்பத்தை தாக்க கிணற்றிற்குள் பாய்ந்தது. அதிலிருந்து அது மீண்டு வரவே இல்லை. அந்த கணமே காடு மீண்டும் அமைதியானது. விலங்குகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன. அந்த முயல் காட்டின் ஹீரோவானது. பார்த்தீர்களா குட்டீஸ்களே? உடல் பலத்தை விட அறிவே மிகப்பெரிய சக்தி. அறிவே அற்றம் காக்கும் கருவி. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் தானே? இன்னும் புதிய புதிய கதைகளை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.